ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தேவகி மைந்தனா பிறந்து அந்த இரவிலேயே யசோத கிட்ட ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அப்படி மறைஞ்சு வளர்றத பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி நினச்சவனோட வயிற்றுல பயங்கிற நெருப்பை உண்டாக்குனீங்க. அப்பேற்பட்ட பெருமாளே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மாதிரி அரிய குணங்களுடைய பெருமாளே, உன்னோட அருளை பெறுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட உன்னோட அருளை எங்களுக்கு தந்தீனாக்கா உன்னோட செல்வ சிறப்பையும் நீ பக்தர்களுக்காக செய்கிற பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். அப்படி நாங்கள் பாடுறதுனால எங்களோட கஷ்டமெல்லாம் போய் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாங்க. அதாவது பெருமாள் பகைவர்களுக்கு பயம் அப்படிங்கிற நெருப்பாகவும் பக்தர்களுக்கு அவங்க விருப்பப்படுற மாதிரி அவங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அருள் செய்கிறார். உதாரணமாக பிரகலாதன் என்னோட பெருமாள் தூணில் இருக்கார் அப்படின்னு சொன்னேன்னா அந்த தூண்குள்ளே இருந்தே நரசிம்மமாக வந்தார். அதே மாதிரி பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றி அமைச்சார். அது மாதிரி உண்மையான பக்தர்களுக்காக பகவான் அருள் புரிகிறார் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்.